வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செஸ் ஆடும்போது பிளண்டர் மிஸ்டேக் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிளண்டர் மிஸ்டேக் வராமல் இருக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான வழிமுறைகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க இல்லைங்க, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கு அது பாசிட்டிவாக தான் பரவாயில்ல, நெகட்டிவாக தான் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. எதுக்காண்டி திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறோம்னா, உங்களோட இன்ட்ராக்ஷன் எனக்கு தேவை, அதுக்கு நான் தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல வரட்டேங்க. இப்போ நான் இந்த 5 பாயிண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறேன். இந்த 5 பாயிண்ட்டுமே நான் ஒரு பவர் பாயிண்டில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இமேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டர் மிஸ்டேக் வராமல் இருக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு IMWNO1 அந்த பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் இந்த இமேஜை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த இமேஜை பார்த்துட்டு கொஞ்ச நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போக போக பழகிறோம். அதுக்கப்புறம் பிரிண்டர் மிஸ்டேக் ஓரளவு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். செஸ் மூவ் செக்லிஸ்டில் நம்ம பார்க்கக்கூடிய 5 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1 டேஞ்சர் செக், 2வது பிளான் செக், 3வது ஃப்ரீ பீஸ் செக், 4வது மை மூவ் சேஃப்டி, 5வது சப்போர்ட் செக். இந்த 5 பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டேஞ்சர் செக். டேஞ்சர் செக்னா என்ன அப்படின்னா, ஆப்பனண்ட் ஒரு காயின் மூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஒரு காயின் ஏதோ ஒரு காயினை மூவ் பண்ண உடனே நீங்கள் என்னலாம் பண்ணுவீங்க, இந்த மூவ் பண்ண இந்த ஒரு காயினால டைரக்டா நம்மளை எங்கேயாவது அட்டாக் பண்றாங்களா, இல்லை அப்படின்னா இந்த காயின் மூவ் பண்ணனால டிஸ்கவர் செக் வந்திருக்கா, இல்லை வேற செக் இது வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் செக் பண்ணீங்க. இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இது ஒரு பேசிக் தான். இந்த 5 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் தான். ஆனா இந்த ஒரு பாயிண்டை மட்டும் செக் பண்ணிட்டு அடுத்த பீஸை டெவலப் பண்ணிடக்கூடாது. நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு காயின் மூவ் பண்ண உடனே அதை கொண்டு நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு செக் பண்றோம். ஆபத்து இல்லை அப்படின்னா ஒன்னு அடுத்த காயின் மூவ் பண்ணிக்கணும். இது தப்பு. இது நம்மளோட செக் லிஸ்ட்ல முதல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இங்க செக் ஆயிட்டா அடுத்து நீங்க என்ன பண்ணா 2வது செக் பாயிண்ட்டை பார்க்கணும். 2வது செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளான் செக். பிளான் செக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காயின் அப்படி மூவ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், மூவ் பண்ணும்போது டைரக்டா நமக்கு எந்த அஃபெக்ட்டுமே இருக்காது. ஆனா இதுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணீங்க, உங்க காயினை டெவலப் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த பீஸோட அடுத்த மூவ் என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோர்க் ஆகலாம். ராஜாவுக்கும் ராணிக்கும் ஃபோர்க் ஆகலாம், யானைக்கும் ஃபோர்க் ஆகலாம், இல்லைன்னா டிஸ்கவர் செக் ஆகலாம், இல்லைன்னா பின் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கியூர் ஆகலாம். இந்த மாதிரி எதுவும் வருதா, த்ரெட்டனிங் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். உங்களுக்கு ஃபோர்க்னா என்னன்னு தெரியாது, பெண்ணுனா என்னன்னு தெரியாது, இல்லைன்னா ஸ்கியூர்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த டாபிக் தெரியும் அந்த டாபிக் கமெண்ட் பண்ண, அதை பத்தி நான் டீட்டெயில் வெளியிடுறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்ல அந்த பீஸால எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நீங்க டபுள் டைம் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, 2வது பாயிண்ட் ஓகே. அடுத்து 3வது பாயிண்ட் போனோம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ பீஸ் செக். ஃப்ரீ பீஸ் செக் அப்படின்னா என்னன்னா, இந்த நேம்லாம் கொடுக்க முடியும். அந்த ஒவ்வொரு டைட்டில் ஒரு நேம் கொடுக்க அப்படின்னா, இது நானா என்னோட ஓன் நேம் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு நேம் பிடிக்கல அப்படின்னா டைட்டில் கூட மாத்திங்க, உள்ள மேட்டரை மட்டும் நீங்க கொடுத்தீங்க. ஓகேவா? ஃப்ரீ பீஸ் செக் அப்படின்னா, ஒரு காயின் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது 2 டைப் இருக்கு. 1 பிளண்டரா மிஸ்டேக் பண்ணிக்கலாம். சில மூவ்ல பாத்தீங்கன்னா டம்மியா கொடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல மூவ் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கிங் ஓப்பன் ஆயிரும். சாரி, குயின் ஓப்பன் ஆயிரும். ஸோ குயின் அடிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். குயின் அடிக்கலாம், இல்லை குதிரை அடிக்கலாம், இல்லைன்னா யானை அடிக்கலாம், ஏதோ அடிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த அடிக்கிறதுக்கு முன்னால நீங்க 2 விஷயம் செக் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, 1 உண்மையாவே அவர் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டாரா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 2வது ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அவர் சில கேம்ல அப்படின்னா அவங்களோட ராணியை கொடுத்துட்டு நம்மளை செக்மேட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பிஷப் கொடுத்துட்டு நம்மளோட ராணியை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி செக்மேட் இருக்கா அப்படிங்கிறது 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு தான் அட்டாக் பண்ணணும். ஓகே, அந்த 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். 4வது பாயிண்ட் இது எதுவுமே இல்லைங்க. டேஞ்சர் செக் இல்லை, அப்புறம் இந்த பிளான் செக் இல்லை, அப்புறம் இந்த ஃப்ரீ பீஸ் எதுவுமே இல்லை. இப்போ உங்க பீஸ் மூவ் பண்ண போறீங்க. இதுக்கு அடுத்து உங்க பீஸ் 3 ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க பீஸ் மூவ் பண்ணணும். இது 4வது பாயிண்ட், மை மூவ் சேஃப்டி. இந்த மை மூவ் சேஃப்டி என்ன பண்ணீங்கன்னா, நீ எந்த பீஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீஸை டெவலப் பண்ற இடம் முதல்ல சேஃபா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்பவுமே இந்த முதல் பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட் மட்டும் தான் நீங்க செக் பண்றீங்க. நான் சொல்லக்கூடிய 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் நீங்க செக் பண்றது இல்லை. அதனால இப்போ 4வது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது நான் டீட்டெயில் வரல. ஒரு காயினை மூவ் பண்ணும்போது டைரக்டா நம்ம யாரும் அட்டாக் பண்றாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதை கன்ஃபார்ம் பண்ண மட்டும் போதாது, அங்க ஓகே. ஆனா 5வது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா,
சப்போர்ட் செக்னா என்ன அப்படின்னா, நீங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது உங்க ராணிய அட்டாக் பண்ணாம, இப்போ வந்து ராணியும் வந்து நேருக்கு நேரா இருக்கும். அதாவது அவங்க ராணி நம்ம ராணி அட்டாக் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம ராணிய புரொடெக்ட் பண்றதுக்கு என்ன நினைச்சுவோம், நம்மளோட குதிரையோ இல்ல பிஷப்பையோ பக்கத்துல தூக்கி வச்சிருப்போம். அது என்ன பண்ணிட்டு இருக்கும், அதோட வேலை வந்து ராணிய புரொடெக்ட் பண்ற வேலை தான். இப்போ பின் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது புரொடெக்ஷனுக்காண்டி வந்து சேஃப்டிக்கு நம்ம வச்சிருப்போம். ஒரு 2, 3 கேம் ஆனோடனே அப்படி கேம் மாறிடும். பிளான் மாறும்போது அது ப்ரொடக்ஷன் கொடுக்குறதே மறந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க குதிரையோ அதாவது எது ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த பீஸை மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் ராணியை வச்சு நம்ம ராணியை அட்டாக் பண்ணலாம், இல்லை அவர் ராணி வச்சு நம்ம குதிரையை ஏதோ ஒன்று நம்ம எந்த காயினை ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த காயினோட ப்ரொடக்ஷனை ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆயிரும், அந்த காயினை அடிச்சிருவாங்க. ஸோ நீங்க அந்த காயினை மூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காயினுக்கு இது ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்க மூவ் பண்ணணும். ஓகேவா? 5 பாயிண்ட்டை பத்தி பார்த்துக்கிட்டோம். ஓகே, இந்த 5 பாயிண்ட் மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இதே போல மல்டிபிள் பாயிண்ட் இருக்கு, நிறைய பாயிண்ட் இருக்கு. பட் இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே நீங்க மேக்ஸிமம் பிளண்டர் மிஸ்டேக்கை நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுவும் வந்து கேம் ஆடிட்டு இருக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்க கூட உங்க லைஃப்ல அனுபவிச்சுக்கலாம். அதாவது கேம் நடந்துகிட்டு இருக்கும், அதாவது யாரோ 2 பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க, நீங்க சைட்ல இருந்து பார்ப்பீங்க. கேம் நடந்து பாதியில தான் வருவீங்க. ஆனா உங்க கண்ணுக்கு ஒரு பிளண்டர் மிஸ்டேக் தெரியும். ஆப்போனன்ட் விளாடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே மூளை அவர் ராணி அட்டாக் பண்ணலாம், இல்லை இன்னொரு மூளை செக்மேட் கூட பண்ணலாம். பட் அது தெரியாம அவங்க ரொம்ப அப்படியே உன்னிப்பா விளாண்டுட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, செஸ் போர்டில் ஒவ்வொரு மூவுக்குமே வந்து போர்டோட ஸ்ட்ராட்டஜி மாறிட்டே இருக்கும். நம்ம அப்படியே ஒரே மூலம் போது மைண்ட் ஃபுல்லாக வந்து ஒரே பிளான்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, புது பிளானை வந்து நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அந்த புது பிளானை யார் கவனிக்கலாம்னா, சும்மா டம்மியா வந்து பார்ப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே வந்து ரொம்ப இன்டெப்தா பார்க்கணும் விஷயம் இல்லை, மேலோட்டமா பார்த்தாலே அந்த மிஸ்டேக் தெரிஞ்சிடும். அதனால நீங்க கேம் ஆடும்போது அப்படி இன்டெப்தா போயிடாம அப்பப்போ உங்க கண்ணை கொஞ்சம் மூடிட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஃப்ரெஷ் மைண்டடா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளண்டர் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். அப்படியே இன்டெப்தா போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லைங்க. இதே போல 10 பாயிண்ட் இருக்க செக்லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் 10 பாயிண்ட் பேசணும்னா ஒரே போர் அடிச்சிடும். தியரட்டிக்கலா பேசணும் போர் அடிச்சிடும். நீங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்படிங்கனால வெறும் 5 பாயிண்டோட முடிச்சிட்டேன். உண்மையாவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னொரு 5 பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதை கூட பார்ட் 2 வீடியோவை போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.